Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் டுடே வி கோனா see 5 அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் இந்த 5 ஸ்ட்ரக்சர்ஸுமே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம இங்கிலீஷ் ஃப்ளோவும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் now without any further delay, let's get started with the first English structure. And the first structure is fanatical about. ஃபேனட்டிக்கல் அபவுட் அப்படின்னா இப்போது ஒரு விஷயத்துக்கு மேலே தட் இஸ் பிஹாய்ண்ட் ஆர் நார்மல் லிமிட்ஸ், நம்மளோட நார்மல் லிமிட்ஸை தாண்டி ஒரு விஷயத்து மேலே நாம் வந்து ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்தால் அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெறின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வெறித்தனத்தை நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு தான் வி யூஸ் திஸ் ஸ்ட்ரக்சர் ஃபேனட்டிக்கல் அபவுட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த ஃபேனட்டிக்கல் அபவுட் அப்படிங்கிறத நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னா ஏதாவது ஒரு வெறித்தனத்தை பற்றி சொல்கிறதுக்கு தான் வி யூஸ் திஸ் ஸ்ட்ரக்சர் ஃபேனட்டிக்கல் அபவுட். இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள், அவன் வந்து கோல்டு மெடல் ஜெயிக்கிறதுக்கு அவன் ஆசைப்படுறான், அவன் வந்து கோல்டு மெடல் ஜெயிக்கிறதுக்கு வெறியாக இருக்கான். ஓகே, ஸோ இந்த மாதிரி வெறியாக இருக்கிறத பற்றி சொல்கிறதுக்கு தான் நாம் வந்து இந்த ஃபேனட்டிக்கல் அபவுட் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேயா, இப்போது கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கள். யூ வில் ஹாவ் அ கிளியர் பிக்சர். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பாருங்கள். ஐ எம் ஃபேனட்டிக்கல் அபவுட் ட்ராவலிங். ஐ எம் ஃபேனட்டிக்கல் அபவுட் ட்ராவலிங் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் பயணம் செய்வதில் வெறி கொண்டவன். நான் வந்து நார்மலாக எல்லாருமே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனால் நான் வந்து என்னோடய நார்மல் லிமிட்டை தாண்டி நான் ரொம்ப வெறியாக இருக்கேன் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சென்டென்ஸை தான் நம்ம இங்கிலீஷில் ஐ எம் ஃபேனட்டிக்கல் அபவுட் ட்ராவலிங் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகே கிளியா? இப்போ இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். ஆர் யூ ஃபேனட்டிக்கல் அபவுட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ்? ஆர் யூ ஃபேனட்டிக்கல் அபவுட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வெறி கொண்டவரா, நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வெறி கொண்டவரா அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபேனட்டிக்கல் அபவுட். ஃபேனட்டிக்கல் அபவுட் அப்படின்னு என்னென்னா, இப்போது ஒரு விஷயத்தை மேலே நீங்கள் வந்து வெறித்தனமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வெறித்தனத்தை பற்றி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு வி யூஸ் திஸ் வேர்ட் ஃபேனட்டிக்கல் அபவுட். செகண்ட் ஒன் என்னென்னா கிரேவிங் ஃபார். கிரேவிங் ஃபார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழில் ஏக்கம் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ வந்து ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு வி யூஸ் தி ஸ்ட்ரக்சர் கிரேவிங் ஃபார். அண்ட் மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து சாப்பிட்ற ஐட்டம் பற்றியோ இல்லை நம்ம ஏதாவது குடிக்கிறது பற்றியோ நம்ம எக்ஸ்ட்ரீமாக அது மேலே இன்ட்ரெஸ்டடாக இருப்போம் இல்லைங்க, அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு வி கேன் யூஸ் கிரேவிங் ஃபார் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர். இப்போது கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பாருங்கள், இன்னும் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, ஷீ இஸ் கிரேவிங் ஃபார் ஈட்டிங் பர்கர். ஷீ இஸ் கிரேவிங் ஃபார் ஈட்டிங் பர்கர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவள் வந்து பர்கர் சாப்பிட ஏங்குறா, அவள் வந்து பர்கர் சாப்பிட ஏங்குறா அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். A craving for chocolate is difficult to resist. A craving for chocolate is difficult to resist அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி சாக்லேட் மீதான ஏக்கத்தை எதிர்ப்பது கடினம். சாக்லேட் வந்து சாக்லேட் மேலே இருக்கிற அந்த ஏக்கத்தை வந்து எதிர்ப்பது கடினம். ரெசிஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா எதிர்ப்பது அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஸோ இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன பார்த்தோம், கிரேவிங் ஃபார். கிரேவிங் ஃபார் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பிட்ற ஐட்டமோ இல்லை குடிக்கிற ஐட்டம் மேலேயும் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதாவது ஒரு ஏக்கம் இருக்குது அப்படின்னா அதை பற்றி சொல்கிறதுக்கு வி கேன் யூஸ் திஸ் கிரேவிங் ஃபார் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர். ஓகே கிளியர்? இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். தேர்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஒன். அது என்னென்னா லிட்டில் டிட் ஐ நோ. லிட்டில் டிட் ஐ நோ அப்படிங்கிறதுக்கு தமிழ் மீனிங் என்னென்னா அறிந்திருக்கவில்லை, அதாவது தெரியவில்லையே அப்படி இல்லாட்டி தெரியாமல் போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து லிட்டில் டிட் ஐ நோ அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது ஃப்யூச்சரில் அப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அப்போது அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம சொல்லாங்க. இப்போ கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பாருங்கள். Little did I know when I started learning English how many friends I would make. Little did I know when I started learning English how many friends I would make அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, அதாவது தெரியாமல் போச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் அர்த்தங்க.
செகண்ட் சென்டென்ஸ் என்னென்னா, லிட்டில் டிட் ஐ நோ that this business would be such a big success. லிட்டில் டிட் ஐ நோ that this business would be such a big success அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ பெரிய பிக் சக்ஸஸ் ஆகும் ஃப்யூச்சரில் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறது அர்த்தங்க. ஓகே, ஸோ இந்த தேர்ட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, லிட்டில் டிட் ஐ நோ. லிட்டில் டிட் ஐ நோ அப்படின்னு என்னன்னா, எனக்கு தெரியலையே, தெரியாமல் போச்சே, இல்லை அறிந்திருக்கவில்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அப்போ நம்ம லிட்டில் டிட் ஐ நோ அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணி பேசலாம். ஓகே, கிளியர். இப்போ நாம் இந்த ஃபோர்த் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபோர்த் ஒன் என்னென்னா, லாங்கிங் ஃபார். லாங்கிங் ஃபார் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏங்குவது அப்படிங்கிற அர்த்தம். இப்போ நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லாத ஒன்றை நம்ம ரொம்ப லைக் பண்ணுறதுக்கு தான் இந்த லாங்கிங் ஃபார் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் நாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கள். ஐ எம் லாங்கிங் ஃபார் மீட்டிங் யூ. ஐ எம் லாங்கிங் ஃபார் மீட்டிங் யூ அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களை சந்திக்க நான் ஏங்குறேன் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, செகண்ட் ஒன் பாருங்கள். ஹீ இஸ் நாட் லாங்கிங் ஃபார் வாட்சிங் த ஏர் ஷோ. ஹீ இஸ் நாட் லாங்கிங் ஃபார் வாட்சிங் த ஏர் ஷோ அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் ஏர் ஷோ பார்க்க ஏங்குறது இல்லை, அவர் ஏர் ஷோ பார்க்குறதுக்கு ஏங்குறது இல்லை அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இதே மாதிரி நம்ம செகண்ட் ஸ்ட்ரக்சரில் கிரேவிங் ஃபார் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இந்த கிரேவிங் ஃபாரும் இந்த லாங்கிங் ஃபார் இந்த ரெண்டுக்குமே தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். என்னென்னா ஏங்குறது அப்படிங்கிற அர்த்தம். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த கிரேவிங் ஃபாரை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, மோஸ்ட்லி நம்ம சாப்பிட்ற விஷயத்துக்கு சாப்பிட்ற விஷயத்தில் நம்ம ஏங்குறதுக்கு நம்ம கிரேவிங் ஃபார் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த லாங்கிங் ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம மோஸ்ட்லி எமோஷ்னலாக நம்ம கனெக்ட் ஆகும்போது இந்த லாங்கிங் ஃபார் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸை நாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நாம் ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் ஃபிஃப்த் ஸ்ட்ரக்சர் என்னென்னா, ஈவ்ஸ் ட்ராப் ஆன். இந்த ஈவ்ஸ் ட்ராப் ஆன் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா, ஒட்டு கேட்குறது. ஸோ ஒட்டு கேட்குறதுக்கு தான் நம்ம ஈவ்ஸ் ட்ராப் அப்படிங்கிற இந்த வேர்ட் நாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ கீழே இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ஹீ ஈவ்ஸ் ட்ராப்ஸ் ஆன் எவ்ரி ஒன். ஈவ்ஸ் ட்ராப் ஆன் எவ்ரி ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் எல்லாரையும் ஒட்டு கேட்குறாரு. அவர் எல்லாரையும் ஒட்டு கேட்குறாரு அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அண்ட் இந்த செகண்ட் ஒன் பாருங்கள். மை நேபர்ஸ் ஆல்வேஸ் ஈவ்ஸ் ட்ராப் ஆன் மை ஃபேமிலி. மை நேபர்ஸ் ஆல்வேஸ் ஈவ்ஸ் ட்ராப்ஸ் ஆன் மை ஃபேமிலி அப்படின்னு என்ன அர்த்தம், என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் எப்போவுமே எங்கள் ஃபேமிலியில் என்ன பேசுகிறோமோ ஒட்டு கேட்பார் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அஞ்சு ஸ்ட்ரக்சர்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ வில் ஜஸ்ட் ரேப் அப் பை குயிக் கிளான்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்த 5 இதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, ஃபேனட்டிக்கல் அபவுட் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படின்னு என்னென்னா, ஒரு வெறித்தனத்தை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம ஃபேனட்டிக்கல் அபவுட் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் நான் சொன்ன மாதிரி கிரேவிங் ஃபார். அண்ட் தேர்ட் லிட்டில் டிட் ஐ நோ அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் ஃபோர்த் ஒன் லாங்கிங் ஃபார் பார்த்தோம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் லாஸ்ட் டைம் நாம் என்ன பார்த்தோம், ஈவ்ஸ் ட்ராப் அப்படின்னா ஒட்டு கேட்குறது அப்படிங்கிற அர்த்தங்க. அண்ட் இந்த 5மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.